தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் குறித்த அதிரடி திருப்பங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆஷா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் பல முக்கியமான தகவலை முன்வைத்தார். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இருப்பதாகவும் பாதுகாப்பு படையினரின் சின்னங்கள் உரிய ஆலோசனையின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் தலைவரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வாதிட்டார். மேலும் மறு தணிக்கை செய்ய குழு அமைக்கவே 20 நாட்கள் ஆகும் என்பதால் சான்றிதழ் வழங்க 4 வார கால அவகாசம் தேவை என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இதை கேட்டு அதிருப்தி அடைந்த நீதிபதி ஆஷா படத்தை பார்த்து UA சான்றிதழ் வழங்க தீர்மானித்த பிறகு தணிக்கை வாரிய தலைவர் இதில் தலையிட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் மற்றும் வசனங்கள் என தணிக்கை குழு சுட்டிக்காட்டிய அம்சங்கள் திருத்தப்பட்ட பிறகும் மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்பியது எதற்காக என்று வினவிய நீதிபதி தணிக்கை வாரியம் பின்பற்றிய இந்த நடைமுறை அசாதாரணமாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து வாதிட்ட தயாரிப்பு தரப்பு வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் 5 பேர் கொண்ட தணிக்கை குழுவில் 4 பேர் படத்திற்கு ஆதரவாக இருக்கும்போது ஒரே ஒரு உறுப்பினரின் புகாருக்காக சான்றிதழை முடக்குவது விதிகளை மீறிய செயலாகும் என்றார். மேலும் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவான இந்த படம் 9ஆம் தேதி வெளியாகவில்லை என்றால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் அவர் தனது தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தார். இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தில் முடிந்தவரை நாளை அதாவது ஜனவரி 9ஆம் தேதி காலைக்குள் தீர்ப்பு வழங்குவதாக கூறி விசாரணையை ஒத்திவைத்தார். இருப்பினும் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு KVN தயாரிப்பு நிறுவனம் தற்போது முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி தங்களின் கட்டுப்பாட்டை மீறிய தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு தங்களில் யாருக்கும் எளிதான ஒன்றல்ல என்றும் புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் படக்குழுவினர் அறிக்கையில் உருக்கமாக தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். சினிமா மற்றும் அரசியல் குறித்த உடனுக்குடன் செய்திகளை பெற எங்களது ஃபோக்கஸ் பாயிண்ட் TNஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.